இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. உட்காருங்க. என்னடி பெரிய வீட்டுக்கு மருமகளா போறத நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்க போல இருக்கு. அப்படியெல்லாம் இல்லக்கா, எனக்கு இந்த வீடு பணம் வசதியில எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லக்கா. அண்ணாமலை ஆண்டி அவங்க மனசுல எனக்கு இப்படி ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்களே, அதுதான்க்கா எனக்கு பெருமை. எனக்கு அது போதும்க்கா. சும்மா நடிக்காதடி. அழக தேடாத ஆணும் கிடையாது, வசதிய விரும்பாத பொண்ணும் கிடையாது. பாசத்துக்கு முக்கியம் கொடுக்கிற யாரும் பணத்தை பெருசா பார்க்க மாட்டாங்க. எனக்கு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் உண்மையான பாசம் கிடைச்சா போதும்க்கா. பாசத்தை வச்சு பால் பாக்கெட் கூட வாங்க முடியாது. வசதியான வாழ்க்கையை ரசிக்க தெரியாதவங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை எல்லாம் நேரம். சரி, நீ இங்கே இரு. நான் அண்ணாமலை ஆண்டிய போய் பார்த்து கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். அக்கா, என்ன பேச போற? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எங்களுக்குள்ள 1000 விஷயம் இருக்கும். நான் வரேன். அக்கா, இதுதான் சரியான டைம். எப்படியாவது வருண பார்த்து நம்ம நம்ப சொல்லிடலாம். உங்களுக்கு உண்மையாவே இந்த கல்யாணத்துல விருப்பமா, இல்ல எங்க அம்மா சொன்னாங்கன்னு ஒத்துக்கிட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. இல்லைங்க, நான் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். உங்க மனசுல என்ன இருக்கோ அத ஓப்பனா சொல்லுங்க, பயப்படாதீங்க. நான் உங்ககிட்ட இத ரொம்ப நாளாவே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். எப்படி சொல்றதுன்னு தெரியல. அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தப்ப கூட இத பத்தி பேசணும்னு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். பட் அப்போ இருந்த சூழ்நிலையில என்னால சொல்ல முடியல. பரவாயில்ல, சொல்லுங்க. நான் உங்களை முதல்ல ஸ்கூல்ல பார்த்த அன்னைக்கு என்னோட ராசி பலன்ல உங்கள் மணாளனை சந்திப்பீர்கள்னு போட்டிருந்தது. அந்த நிமிஷம் எனக்கு அதுல நம்பிக்கை இல்லாம இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது என்ன அறியாமலேயே எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் உண்டாச்சு. அப்பதான் என் மனவாளன் நீங்க தானே என் மனசுக்கு தோணுச்சு. அடுத்த ஒரு நாள் உங்க பைக் ரிப்பேர் ஆகி நீங்களும் நானும் ஒரே பைக்ல போகும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அப்படி போற மாதிரியே தெரியல. ஏதோ பூர்வ ஜென்ம பந்த மாதிரி எனக்கு அது தோணுச்சு. அப்புறம் நீங்க டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸ நான் போட்டுட்டு வரும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு புது உணர்வை ஏற்படுத்துச்சு. கடைசியா ஈவென்ட்ல நீங்க என்ன தொட்டு காப்பாத்தின போதா அந்த உணர்வுக்கு அர்த்தமே புரிஞ்சுச்சு. வருண், இவ்ளோ நாள் வேணா நீங்களும் நானும் தனித்தனியா வாழ்ந்திருக்கலாம். ஆனா இனிமே வாழ போற மொத்த வாழ்க்கையும் உங்க கூட வாழணும்னு தோணுது. உங்களுக்காகவே வாழணும்னு தோணுது. I love you, Varun.
வருண் அமைதியா இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்குமா? ச்சே, மறந்தே போயிட்டேன். நீங்க தான் அன்னைக்கு கடையில ஓப்பனா சொல்லிட்டீங்களே என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. தேங்க்ஸ் வருண். சரிங்க, டைம் ஆகுது. நான் கிளம்புறேன். வருண், சாரிங்க, கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. பரவாயில்ல. வணக்கம் வணக்கம். என்ன அண்ணாமலை மேடம், உங்க பையன் நிச்சயதார்த்தத்தை பிரம்மாண்டமா திருவிழா மாதிரி நடத்துறீங்க? அட நீ வேறடி, மேடம்க்கு இருக்க வசதிக்கும் அவங்க மத்தவங்க கிட்ட காட்டுற அன்புக்கும் இதுவே கம்மி. கல்யாணத்துல பாரு, இதை விட பிரம்மாண்டமா இருக்கும். இல்லைங்களா அண்ணாமலை மேடம்? நான் சொல்றது சரிதானே? கண்டிப்பா. உள்ள போய் உட்காருங்க. சரிங்க. வாங்க வாங்க. ஆண்டி, ஆ. ஆ? சொல்லுமா. ஸ்ட்ரைட்டா கேட்டா நம்மள தப்பா நினைச்சுப்பாங்க. அதனால சுத்தி வளைச்சு போட்டு பாப்போம். ஆண்டி, ம். இந்த சாரியில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஆண்டி. அப்புறம் டெக்கரேஷன்லாம் கூட சூப்பரா இருக்கா ஆண்டி. கவலையே படாத. உன் கல்யாணத்துக்கு இதை விட சூப்பரா பண்ணிடலாம். இப்பதான் நம்ம வழிக்கு வராங்க. ஆண்டி, நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா அக்கம் பக்கத்துல எல்லாம் என்ன பேசுறாங்க தெரியுமா? சரி, வேண்டாம், விடுங்க. அது எதுக்கு இந்த நேரத்துல பேசிக்கிட்டு? என்னம்மா? பரவாயில்ல, சொல்லு. இல்ல, அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா நான் குத்தி காட்ட சொல்றேன்னு மட்டும் தப்பா நினைக்காதீங்க. எல்லாரும் என்கிட்ட வந்து நீ இருக்கும்போதே உன் தங்கச்சிக்கு நிச்சயம் பண்றாங்கன்னு ஒரு மாதிரியா பேசுறாங்க. ஆனா நான் சொல்லிட்டேன், எனக்கு என் கல்யாணத்தை விட என் தங்கச்சி கல்யாணம் தான் முக்கியம்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீ சின்ன பொண்ணுமா, பெருந்தன்மையா விட்டு கொடுக்கலாம். ஆனா வீட்ல இருக்கிற பெரியவங்க வாங்க. வீட்ல இருக்கிற பெரியவங்க யோசிக்க வேண்டாமாங்கறாங்க. அவங்க கடக்குறாங்க ஆண்டி. அவங்களுக்கு என்ன தெரியும் நம்ம குடும்ப பிரச்சனை? எனக்கு என்ன கவலைனா, என்ன கேட்ட மாதிரி உங்ககிட்ட யாரும் கேட்டு உங்களை யாரும் கஷ்டப்படுத்திட கூடாது, அவ்வளவுதான். இங்க பாருமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன் கல்யாணம் நடக்காம வெண்ணிலா கல்யாணம் நடக்காது. புரியுதா? எனக்கும் இதே மாதிரி தானே பண்ணுவீங்க. அதுல என்ன உனக்கு டவுட்? இதை விட இன்னும் சூப்பராவே பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஆண்டி. எனக்கு பண்ணும்போது இதை விட பெரிய மண்டபத்துல வச்சுக்கலாம். என்ன அது? இவளுக்கு பண்ணும்போது பெரிய மண்டபத்தை பாருங்கங்கறா. இவ என்ன லூஸ் ஆயிட்டாளா? சரி, வாங்க வாங்க. ஏய், இன்னாடி நாம உனக்கு கல்யாணம் பண்ணும்போது பெரிய மண்டபம்னு பேசின்னு இருந்த? பெரியம்மா, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. இது எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒரு டீலிங். என்னது டீலிங்? என்னது இது டீலிங்ங்கறா? இப்படியாவது வெண்ணிலா கிட்ட சாராவை லவ் பண்றத பத்தி சொல்லி நிச்சயத்தை நிறுத்தலான்னு போனா அவங்க என்ன லவ் பண்றேன்னு சொல்றாங்க. இருக்கிற பிரச்சனையில இது வேற ஒரு பிரச்சனையா?
இப்ப என்ன பண்றது? எப்படி நிச்சயத்தை நிறுத்துறது? ஐயோ கடவுளே! இவ்வளோ நேரம் ஆகுது, சாரா திரும்ப கால் பண்ணவே இல்லை. ஐயோ, அவ வேற என்ன பண்ண காத்துட்டு இருக்கான்னு தெரியலையே. இவ வேற போன் எடுக்க மாட்டேங்கிறா. என்ன பண்றாளோ தெரியலையே. ஐயோ, முட்டாள்தனமா ஏதாவது முடிவெடுத்துட போறா. வருண், பெரியமா, என்னப்பா இன்னும் ரெடி ஆகாம உட்கார்ந்துட்டு இருக்க? ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? இல்ல பெரியமா, அது வந்து நான் சாரா. சரி சரி, எல்லாம் நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசிக்கலாம். சீக்கிரம் வா, அங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க. அண்ணாமலை உன்னை உடனே கூட்டிட்டு வர சொன்னா. வருண், என்னப்பா யோசிக்கிற? அங்க உங்க அம்மா உன்னையும் வெண்ணிலாவையும் ஜோடியா பார்க்க ஆவலா இருக்கா. நீ சீக்கிரமா ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்றேன். வா. வருண், என்னடா ரெடி ஆயி, என்னடா சட்டையெல்லாம் போட்டு அப்படியே வெயிட் பண்ற? இதெல்லாம் மடக்கி விட வேண்டாமா? காமி, என்னடா? என்னடா நீ தலைய கூட வார மாட்டியா? மாப்பிள்ளைய லட்சணமா தலையெல்லாம் வாரி இருக்க வேண்டாம். போதும் பெரியமா. இருடா. என்னடா இப்படி ஒரே ஒரு செயினை போட்டுக்கிட்டு இருக்க? இவ்வளவு செயின் இருக்குல்ல? ஐயோ, இரு, நான் போட்டு விடுறேன். இது என்னடா நீ நல்ல நல்ல கூட இதெல்லாம் போட்டுக்க மாட்டியா? செருப்பு செருப்பு கூட போடாம இருக்க ஐயோ பெரியமா, போதும் பெரியமா, நானே போட்டுக்கிறேன். டேய் காட்றா. போட்டுக்கோ. ஐயோ விடுங்க பெரியமா, நானே போட்டுக்கிறேன். இருடா, நானே போட்டு எந்திரிங்க. உனக்கு எல்லாம் நான் தான் பண்ணுவேன். அண்ணாமலை உன்னை வயித்துல சுமந்தாலும் நான் உன்னை என் தோள்ல சுமந்திருக்கேன்டா. நீயும் எனக்கு புள்ளதான். உனக்கு இதெல்லாம் நான் பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? இப்பதான் மாப்பிள்ளை மாதிரி லட்சணமா இருக்கு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இரு, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் எல்லாம் ரெடி ஆனதும் கூப்பிடுறேன். என்ன? வெண்ணிலா, நீ சந்தோஷமா தானடி இருக்க? என்னம்மா எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் கேக்குற கேள்விய நீ இப்பவே கேக்குற? அதுக்கு இல்லடி, உனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் தானே? இல்ல அண்ணாமலை கேட்டதுனால ஒத்துக்கிட்டியா? அம்மா, அண்ணாமலை ஆண்டி கேட்டதுக்காக மட்டும் இல்லம்மா, அதுக்கு முன்னாடியே வருணை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பரம, இந்த வான்மதி எங்க போனா? நிச்சயத்துக்கு வேற டைம் ஆயினுக்குதுல. அவ ரெஸ்ட் ரூம் போயிருக்காக்கா. இவ என்ன முதல்ல ரெடி ஆயிட்டுக்கிறா? வான்மதிய ரெடி பண்ணாம இவளுக்கு இன்னும் அவசரம்? அது
வான்மதி தான் முதல்ல வெண்ணிலாவை ரெடியாக சொன்னா. இந்த வான்மதிக்கு என்னதான் ஆச்சு? கால்ல இருந்து அவ பண்றதே சரி. என்ன அம்மாவும் பொண்ணும் என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? வாங்க அண்ணி, வாங்க நம்ம. அக்கா நீங்க கொடுங்க. இந்த நிச்சய புடவை அண்ணாமலை தனக்கு வரப்போற மருமகளுக்கு இந்த புடவைய அவளே நெஞ்சது. கட்டி கூட்டிட்டு வாங்க. சமந்தி, என் பொண்ணுக்கே ரெடி பண்ண மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு. இது எங்க குடும்ப நகை. எங்க வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு நாங்க கொடுக்கிற சீதனம். இதையும் பொண்ணுக்கு போட்டு கூட்டிட்டு வாங்க. எதுக்கு இதெல்லாம்? இருக்கட்டும்மா. இதெல்லாம் இப்ப சகஜமா? ஆண்டி எவ்வளவு பெரிய ஆளு. அவங்க மருமக இப்படியெல்லாம் நகை போட்டுட்டு வந்தாதானே மத்தவங்க முன்னாடி அவங்களுக்கும் கௌரவமா இருக்கும். இப்பெல்லாம் நம்ம போடுற நகையும் ட்ரெஸ்ஸும் தான் நம்ம யாருன்னு இந்த சொசைட்டிக்கு காட்டும். கூச்சப்படாம வாங்கிக்கோமா. இனிமே உன் பொண்ணுங்களுக்குலாம் இப்படிதான் நடக்கும். சரிதானே ஆண்டி? ஆமாமா. பரம, இத புடி புடி கொண்டாங்க. பொண்ணுக்கு வரதட்சணைலாம் குத்து கல்யாணம் பண்ணுவீங்களா? நாடு ரொம்ப முன்னேறிடுச்சுல. சோக்கு சோக்கு, நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. எங்க பெரியம்மா எப்பவும் இப்படிதான். அவங்களே ஜோக் சொல்லி அவங்களே சிரிச்சுப்பாங்க. ஆமா சம்மந்தி, மருமவளுக்காக இம்மா பண்றீங்களே, உங்களுக்கு என் பொண்ணு அம்மா பிடிக்குமா என்ன? என் மருமகளை யாருக்கு தான் பிடிக்காது? இந்த சின்ன வயசுலயே அவளோட அறிவும் திறமையோ மத்தவங்களுக்கு உதவுற குணமும் என்ன மெய் சிலிர்க்க வச்சிருச்சு. அவ அன்பான சிரிப்புக்கு முன்னாடி இந்த நகையெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க சொல்றது எல்லாம் கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி. என் பொண்ண நீங்க நல்லா பத்திரமா பாத்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை கீது. கவலையே படாதீங்க. அவ இனிமே எங்க வீட்டு பொண்ணு. நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, வான்மதிய நீங்க எங்க பாத்தீங்க? அக்கா, இப்ப எதுக்கு இதெல்லாம்? டைம் ஆகுதுல்ல, அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். அவங்கள விடுங்க. ஏய், அப்படி நான் என்ன கேட்டுட்டேன்? அவங்களே சொல்ல வந்தாலும் நீ விடமாட்ட போலகுத. அண்ணாமலை, நீங்க கிளம்புங்க. நான் அவங்கள ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். சரி, சீக்கிரம் வாங்க. வா. எப்படியும் ஒரு 100 சவரன் இருக்குமா? அது எவ்வளவு சவரனா இருந்தா உனக்கு என்ன? எல்லாத்தையும் கேள்வி கேட்டுட்டு முதல்ல அதை கொடு. சரி சரி, டென்ஷன் ஆகாத. சீக்கிரமா ரெடி ஆகும். அவங்க ரெடி ஆகட்டும், நீங்க வாங்க. நமக்கு வெளிய வேலை நிறைய இருக்கு. நீங்க ரெடி ஆகுங்க. நீங்க வாங்க கண்ணம்மா. இது மாதிரி தானே அம்மா எனக்கும் கிராண்டா கல்யாணம் பண்ண நினைச்சிருப்பாங்க. நான் தான் ஒரு பொய்யான லவ்வ நம்பி ஏமாந்தது அவங்க ஆசையை கெடுத்துட்டு. நீ லக்கீடா வரும்.
நீலாவதி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்க சூப்பரா இருக்கோம். அப்புறம் உன் தங்கச்சி பையன் நிச்சயதார்த்தத்தோட ஏற்பாடுலாம் பயங்கரமா இருக்கு. சீர் வைக்கவே இடம் பத்தாது போல இருக்கே. பின்ன இது வெறும் கல்யாணம் இல்ல, என் தங்கச்சி அண்ணாமலையோட கனவு, எங்க குடும்பத்தோட சந்தோஷம். இது சிம்பிளா நிச்சயதார்த்தம் தான். கல்யாணத்துல பாருங்க இன்னும் சிறப்பா இருக்கும். அதுவும் சரிதான். அண்ணாமலை வீட்டு ஃபங்க்ஷன்னா சொல்லவா வேணும்? ஆமா, உனக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவனுக்கு இப்ப கல்யாணம் ஆச்சுல? அவனுக்கும் நீங்க இப்படிதான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சீங்களா? ஆனா அவன் தான் இப்படி பண்ணிட்டானே. ஆமா, இப்ப உங்க பையன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான்? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான். அவனுக்கு தான் இப்ப நிச்சயதார்த்தம். அம்மாவோட சந்தோஷம் மறுபடியும் என்னால கிடைக்கூடாது. அவங்க என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாம வருணுக்கு விஷ் பண்ணிட்டு போயிடல. அக்கா, இந்த புடவை எனக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல? அண்ணாமலை ஆண்டி ரெடி பண்ண புடவை. எனக்கு இது ரொம்ப பொருத்தமா இருக்குல்லக்கா? புடவை நல்லா இருக்கு, ஆனா நிச்சயத்துக்கு கட்டுற அளவுக்குலாம் கிராண்டா இல்லடி. நல்லா தானே இருக்கு. இல்லக்கா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணி, அருவி, வாவ் அண்ணி, உங்களுக்கு இந்த புடவை சூப்பரா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு தெரியுமா? நான் மட்டும் பையனா இருந்தா கண்டிப்பா நானே உங்களை கல்யாணம் பண்ணிருப்பேன். உங்களுக்கு உண்மையாவே இந்த கல்யாணத்துல விருப்பமா, இல்ல எங்க அம்மா சொன்னாங்கன்னு ஒத்துக்கிட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. இல்லைங்க, நான் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். உங்க மனசுல என்ன இருக்கோ அத ஓப்பனா சொல்லுங்க, பயப்படாதீங்க. நான் உங்ககிட்ட இத ரொம்ப நாளாவே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். எப்படி சொல்றதுன்னு தெரியல. அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தப்ப கூட இத பத்தி பேசணும்னு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். பட் அப்போ இருந்த சூழ்நிலையில என்னால சொல்ல முடியல. பரவாயில்ல, சொல்லுங்க. நான் உங்களை முதல்ல ஸ்கூல்ல பார்த்த அன்னைக்கு என்னோட ராசி பலன்ல உங்கள் மணாளனை சந்திப்பீர்கள்னு போட்டிருந்தது. அந்த நிமிஷம் எனக்கு அதுல நம்பிக்கை இல்லாம இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது என்ன அறியாமலேயே எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் உண்டாச்சு. அப்பதான் என் மணவாளன் நீங்க தானே
என் மனசுக்கு தோணுச்சு. ஐ லவ் யூ வருண். என்ன வருண், அமைதியா இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்குமா? ச்சே, மறந்தே போயிட்டேன். நீங்க தான் அன்னைக்கு கடையில ஓப்பனா சொல்லிட்டீங்களே என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. தேங்க்ஸ் வருண். அக்கம் பக்கத்துலலாம் என்ன பேசுறாங்க தெரியுமா? சரி வேண்டாம் விடுங்க. அது எதுக்கு இந்த நேரத்துல பேசிக்கிட்டு? என்னம்மா, பரவாயில்ல சொல்லு. ஆ, இல்ல அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா நான் குத்தி காட்ட சொல்றேன்னு மட்டும் தப்பா நினைக்காதீங்க. எல்லாரும் என்கிட்ட வந்து நீ இருக்கும்போதே உன் தங்கச்சிக்கு நிச்சயம் பண்றாங்கன்னு ஒரு மாதிரியா பேசுறாங்க. ஆனா நான் சொல்லிட்டேன், எனக்கு என் கல்யாணத்தை விட என் தங்கச்சி கல்யாணம் தான் முக்கியம்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீ சின்ன பொண்ணுமா, பெருந்தன்மையா விட்டு கொடுக்கலாம். ஆனா வீட்ல இருக்கிற பெரியவங்க வாங்க. வீட்ல இருக்கிற பெரியவங்க யோசிக்க வேண்டாமாங்கறாங்க. அவங்க கடக்குறாங்க ஆண்டி, அவங்களுக்கு என்ன தெரியும் நம்ம குடும்ப பிரச்சனை. எனக்கு என்ன கவலைன்னா, என்ன கேட்ட மாதிரி உங்ககிட்ட யாரும் கேட்டு உங்களை யாரும் கஷ்டப்படுத்திட கூடாது, அவ்வளவுதான். இப்படியாவது வெண்ணிலா கிட்ட சாராவை லவ் பண்றத பத்தி சொல்லி நிச்சயத்தை நிறுத்தலான்னு போனா அவங்க என்ன லவ் பண்றேன்னு சொல்றாங்க. இருக்கிற பிரச்சனையில இது வேற ஒரு பிரச்சனையா? இப்ப என்ன பண்றது? எப்படி நிச்சயத்தை நிறுத்துறது? ஐயோ கடவுளே. இவ்வளோ நேரம் ஆகுது, சாரா திரும்ப கால் பண்ணவே இல்லை. ஐயோ, அவ வேற என்ன பண்ண காத்துட்டு இருக்கான்னு தெரியலையே. இவ வேற போன் எடுக்க மாட்டேங்கிறா. என்ன பண்றாளோ தெரியலையே. ஐயோ, முட்டாள்தனமா ஏதாவது முடிவெடுத்துற போறா. வருண், பெரியமா, என்னப்பா இன்னும் ரெடி ஆகாம உட்கார்ந்துட்டு இருக்க? ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? இல்ல பெரியமா, அது வந்து நான் சாரா. சரி சரி, எல்லாம் நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசிக்கலாம். சீக்கிரம் வா, அங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க. அண்ணாமலை உன்னை உடனே கூட்டிட்டு வர சொன்னா. வருண், என்னப்பா யோசிக்கிற? அங்க உங்க அம்மா உன்னையும் வெண்ணிலாவையும் ஜோடியா பார்க்க ஆவலா இருக்கா. நீ சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்றேன். வா. சமந்தி, என் பொண்ணுக்கே ரெடி பண்ண மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு. இது எங்க குடும்ப நகை. எங்க வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு நாங்க கொடுக்கிற சீதனம். இதையும் பொண்ணுக்கு போட்டு கூட்டிட்டு வாங்க. எதுக்கு இதெல்லாம்? இருக்கட்டும்மா. இதெல்லாம் இப்ப சகஜமா? ஆண்டி எவ்வளவு பெரிய ஆளு. அவங்க மருமக இப்படியெல்லாம் நகை போட்டுட்டு வந்தாதானே மத்தவங்க முன்னாடி அவங்களுக்கும் கௌரவமா இருக்கும். இப்பெல்லாம் நம்ம போடுற நகையும் ட்ரெஸ்ஸும் தான் நம்ம யாருன்னு இந்த சொசைட்டிக்கு காட்டும். கூச்சப்படாம வாங்கிக்கோமா. இனிமே உன் பொண்ணுங்களுக்குலாம் இப்படிதான் நடக்கும். சரிதானே ஆண்டி? ஆமாமா.
பரம இத புடி புடி கொண்ட. பொண்ணுக்கு வரதட்சணைலாம் குத்து கல்யாணம் பண்ணுவீங்களா? நாடு ரொம்ப முன்னேறிடுச்சுல. அம்மா உனக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவனுக்கு இப்ப கல்யாணம் ஆச்சுல, அவனுக்கும் நீங்க இப்படிதான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சீங்களா? ஆனா அவன் தான் இப்படி பண்ணிட்டானே. ஆமா இப்ப உங்க பையன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான்? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான். அவனுக்கு தான் இப்ப நிச்சயதார்த்தம். அம்மாவோட சந்தோஷம் மறுபடியும் என்னால கிடைக்கூடாது. அவங்க என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாம வருணுக்கு விஷ் பண்ணிட்டு போயிடல. நல்லா தானே இருக்கு. இல்லக்கா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணி அருவி, வாவ் அண்ணி, உங்களுக்கு இந்த புடவை சூப்பரா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு தெரியுமா? நான் மட்டும் பையனா இருந்தா கண்டிப்பா நானே உங்களை கல்யாணம் பண்ணிருப்பேன். என்னடி பெரிய வீட்டுக்கு மருமகளா போறத நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்க போல இருக்கு. அப்படியெல்லாம் இல்லக்கா. எனக்கு இந்த வீடு, பணம், வசதியில எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லக்கா. அண்ணாமலை ஆண்டி அவங்க மனசுல எனக்கு இப்படி ஒரு இடத்த கொடுத்திருக்காங்களே, அதுதான்க்கா எனக்கு பெருமை. எனக்கு அது போதும்க்கா. சும்மா நடிக்காதடி. அழக தேடாத ஆணும் கிடையாது, வசதிய விரும்பாத பொண்ணும் கிடையாது. பாசத்துக்கு முக்கியம் கொடுக்கிற யாரும் பணத்தை பெருசா பார்க்க மாட்டாங்க. எனக்கு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் உண்மையான பாசம் கிடைச்சா போதும்க்கா. பாசத்தை வச்சு பால் பாக்கெட் கூட வாங்க முடியாது. வசதியான வாழ்க்கையை ரசிக்க தெரியாதவங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை எல்லாம் நேரம். சரி நீ இங்கே இரு, நான் அண்ணாமலை ஆண்டிய போய் பார்த்து கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். அக்கா, என்ன பேச போற? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எங்களுக்குள்ள 1000 விஷயம் இருக்கும். நான் வரேன். அக்கா, உங்க மனசுல என்ன இருக்கோ அத ஓபனா சொல்லுங்க, பயப்படாதீங்க. நான் உங்ககிட்ட இத ரொம்ப நாளாவே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். எப்படி சொல்றதுன்னு தெரியல. அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தப்ப கூட இத பத்தி பேசணும்னு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். பட் அப்போ இருந்த சூழ்நிலையில என்னால சொல்ல முடியல. பரவாயில்ல, சொல்லுங்க. நான் உங்களை முதல்ல ஸ்கூல்ல பார்த்த அன்னைக்கு என்னோட ராசி பலன்ல உங்கள் மணாளனை சந்திப்பீர்கள்னு போட்டிருந்தது. அந்த நிமிஷம் எனக்கு அதுல நம்பிக்கை இல்லாம இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது என்ன அறியாமலேயே
எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் உண்டாச்சு. அப்பதான் என் மனவாளன் நீங்க தானே என் மனசுக்கு தோணுச்சு. அடுத்த ஒரு நாள் உங்க பைக் ரிப்பேர் ஆகி நீங்களும் நானும் ஒரே பைக்ல போகும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அப்படி போற மாதிரியே தெரியல. ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் மாதிரி எனக்கு அது தோணுச்சு. அப்புறம் நீங்க டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸ நான் போட்டுட்டு வரும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு புது உணர்வை ஏற்படுத்துச்சு. கடைசியா ஈவென்ட்ல நீங்க என்ன தொட்டு காப்பாத்தின போதா அந்த உணர்வுக்கு அர்த்தமே புரிஞ்சுச்சு. வருண், இவ்ளோ நாள் வேணா நீங்களும் நானும் தனித்தனியா வாழ்ந்திருக்கலாம். ஆனா இனிமே வாழ போற மொத்த வாழ்க்கையும் உங்க கூட வாழணும்னு தோணுது. உங்களுக்காகவே வாழணும்னு தோணுது. I love you, Varun. Varun. சாரிங்க, கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. பரவாயில்ல. வணக்கம். வணக்கம். என்ன அண்ணாமலை மேடம், உங்க பையன் நிச்சயதார்த்தத்தை பிரம்மாண்டமா திருவிழா மாதிரி நடத்துறீங்க? அட நீ வேறடி. மேடம்க்கு இருக்க வசதிக்கும் அவங்க மத்தவங்க கிட்ட காட்டுற அன்புக்கும் இதுவே கம்மி. கல்யாணத்துல பாரு, இதை விட பிரம்மாண்டமா இருக்கும். இல்லைங்களா அண்ணாமலை மேடம்? நான் சொல்றது சரிதானே? கண்டிப்பா. உள்ள போய் உட்காருங்க. சரிங்க. ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? இல்ல பெரியமா, அது வந்து நான் சாரா. சரி சரி, எல்லாம் நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசிக்கலாம். சீக்கிரம் வா, அங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க. அண்ணாமலை உன்னை உடனே கூட்டிட்டு வர சொன்னா. வருண், என்னப்பா யோசிக்கிற? அங்க உங்க அம்மா உன்னையும் வெண்ணிலாவையும் ஜோடியா பார்க்க ஆவலா இருக்கா. நீ சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்றேன். வா. நல்ல நாள்ல கூட இதெல்லாம் போட்டுக்க மாட்டியா? செருப்பு செருப்பு கூட போடாம இருக்க ஐயோ பெரியமா, போதும் பெரியமா, நானே போட்டுக்கிறேன். டேய் காட்றா. போட்டுக்கோ. ஐயோ விடுங்க பெரியமா, நானே போட்டுக்கிறேன். இருடா, நானே போட்டு எந்திரிங்க. உனக்கு எல்லாம் நான் தான் பண்ணுவேன். அண்ணாமலை உன்னை வயித்துல சுமந்தாலும் நான் உன்னை என் தோள்ல சுமந்திருக்கேன்டா. நீயும் எனக்கு புள்ளதான். உனக்கு இதெல்லாம் நான் பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? இப்பதான் மாப்பிள்ளை மாதிரி லட்சணமா இருக்கு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இரு, நீ இங்கே வெயிட் பண்ண, நான் எல்லாம் ரெடியானதும் கூப்பிடுறேன். என்ன? இந்த நிச்சய புடவை அண்ணாமலை தனக்கு வரப்போற மருமகளுக்கு இந்த புடவைய அவளே நெஞ்சது. கட்டி கூட்டிட்டு வாங்க. சம்மந்தி, என் பொண்ணுக்கே ரெடி பண்ண மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு. இது
எங்க குடும்ப நகை, எங்க வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு நாங்க கொடுக்கிற சீதனம். இதையும் பொண்ணுக்கு போட்டு கூட்டிட்டு வாங்க. எதுக்கு இதெல்லாம்? இருக்கட்டும்மா. இதெல்லாம் இப்ப சகஜமா? ஆண்டி எவ்வளவு பெரிய ஆளு. அவங்க மருமக இப்படியெல்லாம் நகை போட்டுட்டு வந்தாதானே மத்தவங்க முன்னாடி அவங்களுக்கும் கௌரவமா இருக்கும். இப்பெல்லாம் நம்ம போடுற நகையும் ட்ரெஸ்ஸும் தான் நம்ம யாருன்னு இந்த சொசைட்டிக்கு காட்டும். கூச்சப்படாம வாங்கிக்கோமா. இனிமே உன் பொண்ணுங்களுக்குலாம் இப்படிதான் நடக்கும். சரிதானே ஆண்டி? ஆமாமா. பரம இத புடி புடி கொண்டாங்க. பொண்ணுக்கு வரதட்சணைலாம் குத்து கல்யாணம் பண்ணுவீங்களா? நாடு ரொம்ப முன்னேறிடுச்சுல. இதுதான் சரியான டைம். எப்படியாவது வருண பார்த்து நம்ம லவ்வ சொல்லிடலாம். உங்களுக்கு உண்மையாவே இந்த கல்யாணத்துல விருப்பமா? இல்ல எங்க அம்மா சொன்னாங்கன்னு ஒத்துக்கிட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. இல்லைங்க, நான் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். உங்க மனசுல என்ன இருக்கோ அத ஓப்பனா சொல்லுங்க, பயப்படாதீங்க. நான் உங்ககிட்ட இத ரொம்ப நாளாவே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். எப்படி சொல்றதுன்னு தெரியல. அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தப்ப கூட இத பத்தி பேசணும்னு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். பட் அப்போ இருந்த சூழ்நிலையில என்னால சொல்ல முடியல. பரவாயில்ல, சொல்லுங்க. நான் உங்களை முதல்ல ஸ்கூல்ல பார்த்த அன்னைக்கு என்னோட ராசி பலன்ல உங்கள் மணாளனை சந்திப்பீர்கள்னு போட்டிருந்தது. அந்த நிமிஷம் எனக்கு அதுல நம்பிக்கை இல்லாம இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது என்ன அறியாமலேயே எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் உண்டாச்சு. அப்பதான் என் மணவாளன் நீங்க தானே என் மனசுக்கு தோணுச்சு. வருண், இவ்ளோ நாள் வேணா நீங்களும் நானும் தனித்தனியா வாழ்ந்திருக்கலாம். ஆனா இனிமே வாழ போற மொத்த வாழ்க்கையும் உங்க கூட வாழணும்னு தோணுது. உங்களுக்காகவே வாழணும்னு தோணுது.
அமைதியா இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்குமா? ச்சே, மறந்தே போயிட்டேன். நீங்க தான் அன்னைக்கு கடையில ஓப்பனா சொல்லிட்டீங்களே என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. தேங்க்ஸ் வருண். சரிங்க, டைம் ஆகுது. நான் நான் கிளம்புறேன். வருண், என்னம்மா, பரவாயில்ல சொல்லு. ஆ, இல்ல அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா நான் குத்தி காட்ட சொல்றேன்னு மட்டும் தப்பா நினைக்காதீங்க. ஆ, எல்லாரும் என்கிட்ட வந்து நீ இருக்கும்போதே உன் தங்கச்சிக்கு நிச்சயம் பண்றாங்கன்னு ஒரு மாதிரியா பேசுறாங்க. ஆ, ஆனா நான் சொல்லிட்டேன், எனக்கு என் கல்யாணத்தை விட என் தங்கச்சி கல்யாணம் தான் முக்கியம்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீ சின்ன பொண்ணுமா, பெருந்தன்மையா விட்டு கொடுக்கலாம். ஆனா வீட்ல இருக்கிற பெரியவங்க வாங்க. வீட்ல இருக்கிற பெரியவங்க யோசிக்க வேண்டாமாங்கறாங்க. அவங்க கடக்குறாங்க ஆண்டி. அவங்களுக்கு என்ன தெரியும் நம்ம குடும்ப பிரச்சனை? எனக்கு என்ன கவலைனா, என்ன கேட்ட மாதிரி உங்ககிட்ட யாரும் கேட்டு உங்களை யாரும் கஷ்டப்படுத்திட கூடாது, அவ்வளவுதான். இங்க பாருமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன் கல்யாணம் நடக்காம வெண்ணிலா கல்யாணம் நடக்காது. புரியுதா? எனக்கும் இதே மாதிரி தானே பண்ணுவீங்க. அதுல என்ன உனக்கு டவுட்? இத விட இன்னும் சூப்பராவே பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஆண்டி. எனக்கு பண்ணும்போது இதை விட பெரிய மண்டபத்துல வச்சுக்கலாம். என்ன அது? இவளுக்கு பண்ணும்போது பெரிய மண்டபத்தை பாருங்கங்கறா. இவ என்ன லூஸ் ஆயிட்டாளா? சரி, வாங்க வாங்க. ஏய், இன்னாடி நாம உனக்கு கல்யாணம் பண்ணும்போது பெரிய மண்டபம்னு பேசின்னு இருந்த. பெரியம்மா, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. இது எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு டீலிங். என்னது டீலிங்? என்னது இது டீலிங்ங்கறா? ஆமா சம்பந்தி, மருமவளுக்காக இம்மா பண்றீங்களே, உங்களுக்கு என் பொண்ணு அம்மா பிடிக்குமா என்ன? என் மருமகளை யாருக்கு தான் பிடிக்காது? இந்த சின்ன வயசுலயே அவளோட அறிவும் திறமையோ மத்தவங்களுக்கு உதவுற குணமோ என்ன மெய் சிலிர்க்க வச்சிருச்சு. அவ அன்பான சிரிப்புக்கு முன்னாடி இந்த நகையெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க சொல்றது எல்லாம் கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி. என் பொண்ண நீங்க நல்லா பத்திரமா பாத்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை கீது. கவலையே படாதீங்க, அவ இனிமே எங்க வீட்டு பொண்ணு, நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, வான்வதிய நீங்க எங்க பாத்தீங்க? அக்கா, இப்ப எதுக்கு இதெல்லாம்? டைம் ஆகுதுல்ல, அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும், அவங்கள விடுங்க. ஏய், அப்படி நான் என்ன கேட்டுட்டேன்? அவங்களே சொல்ல வந்தாலும் நீ விடமாட்ட போலகுத. அண்ணாமலை, நீங்க கிளம்புங்க, நான் அவங்கள ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். சரி, சீக்கிரம் வாங்க. வா. எப்படியும் ஒரு 100 சவரன் இருக்குமா? அது எவ்வளவு சவரனா இருந்தா உனக்கு என்ன? எல்லாத்தையும் கேள்வி கேட்டுட்டு முதல்ல அதை கொடு. சரி சரி, டென்ஷன் ஆகாத, சீக்கிரமா ரெடி ஆகும். அவங்க ரெடி ஆகட்டும், நீங்க வாங்க, நமக்கு வெளிய வேலை நிறைய இருக்கு. நீங்க ரெடி ஆகுங்க, நீங்க வாங்க கண்ணா.
இது மாதிரி தானே அம்மா எனக்கும் கிராண்டா கல்யாணம் பண்ண நினைச்சிருப்பாங்க. நான் தான் ஒரு பொய்யான லவ்வ நம்பி ஏமாந்தது அவங்க ஆசையை கெடுத்துட்டு. நீ லக்கிடா வருண்.